ஸோ ஹாய் காய்ஸ், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் என் பேரை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க திவ்யன்னு. ஆனால் என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த 3 பேர் அந்த ப்ரொஃபைலில் 3 பேர் மூஞ்சில் யாருன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் வீடியோ தான். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு அப்படி யோசித்தேன். ஸோ அதனால கேமிங் வீடியோ ட்ரை பண்ணலான்ட்டு இந்த ஆட்டோ தெஃப்ட்ன்ற ஒரு கேம் எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம ஃப்ராங்க்லினும் சிங்சான் தான் நம்மளுக்கு பிடிச்சது. ஏன்னா லவ்லி பாஸ் வேணா, அதனால் ஃப்ராங்க்லின் சிங்சான் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்ஸ், அப்புறம் சப்ஸ்கிரைப் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எடிட்டிங் பை டிவிஎன். ஸோ ஆஹா நல்ல தூக்கம். சரி, இந்த சிங்சான் வேற காலையில் எங்கேயோ ஓட்டான். அவனை வேற நம்மளோட அப்பா சொன்னார் பிடிக்க சொல்லிட்டு. சரி, சிங்சானுக்கு ஃபோனை போட்டு பார்ப்போம். என்ன ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். சரி, அவன் ஃப்ரெண்டு கூட விளையாட போயிருப்பான். அவன் வந்துட்ட பிறகு நம்ம ஃபோன் பேசினான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் போடலாம். இப்போ நம்ம வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஒரு பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ பிடிச்சி வீட்டுக்கு போய் கறி சோறு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் போகிறேன். நான் வந்துட்டேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட போகிறேன். ஃப்ராங்க்லினுக்கு ஃபோனை போட்டால் இன்னும் ஃப்ராங்க்லின் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். சரி, பரவாயில்ல. ஃப்ராங்க்லினுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோனை போட்டால் ஒரு சைக்கிளை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்க ஃபோன் நம்பரை ஃப்ராங்க்லின் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருப்பானே. எங்கே இருக்குது? இந்த இருக்குது 405. அவங்களுக்கு ஃபோனை போடும். 405 ஃபோனை போட்டோம். சைக்கிள் வந்துருச்சு. ஏறி மேலே போவான். என்ன ஏறிட்டேன். இப்போ போவோம். வா போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாம்.